Hello friends, welcome back to my channel. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறது நான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய அலுமினியம் பாத்திரத்தில் ஒரு 100 ml ஆஃப் எனி ஆயில், நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டம், அப்புறம் வந்து கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வாசனை விட்டு அது வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எடுத்து போடணும். ஸோ பேசிக்காக 3/4 கிலோ மட்டன் 3/4 கிலோ அரிசின்னு பண்ணும்போது ஒரு 250 கிராம் வந்து நம்ம ஆனியன் யூஸ் பண்ணிக்கணும். அதை பாதியாக பிரிச்சுக்கணும். முதல்ல கொஞ்சம் ஒரு கை அள்ளி போட்டுக்கணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம திரும்ப கொஞ்சம் ஆனியன் போட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சால்ட் இப்போ போட தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனாக வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கார்லிக் நல்லா ஆட் பண்ணி நல்லா அதை வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கார்லிக்கோட வந்து பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பச்சை வாசனையோடு நீங்கள் அப்படி தயிர் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். கார்லிக் வதங்கினதுக்கப்புறம் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகாய் பொடி போடணும். ஸோ ஆம்பூர் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னாலே மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க, மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடியில் இருக்கிற காரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு, மிளகாயில் இருக்கிற காரம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. அதே மாதிரி உப்பு வந்து கல் உப்பு தான் போடணும். உப்பு உங்களோட தேவைக்கேற்ப தான். ஸோ உப்பு மிளகாய் பொடியும் நான் இப்போ போட்டுட்டு அந்த ஃப்ரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கிற மாதிரி வரும். அப்படி பபிள்ஸாக விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நான் மட்டனை போட்டு மட்டன் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ மட்டனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மட்டன் பார்த்தீங்கன்னா வந்து லேம்பும் வாங்கிக்கலாம், மட்டனும் வாங்கிக்கலாம். பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து குழம்புக்கு வாங்கும்போது தனியாக சொல்லி வாங்கணும், பிரியாணிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ பிரியாணின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளஷ்ஷாக இருக்கிற மாதிரி, போன் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நல்லா மட்டனை போட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்பூர் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு த்ரூ அவுட் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஈவன் குளோபலாகவும் அவங்க எல்லா கண்ட்ரீஸ்லையும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட டேஸ்ட் வந்து இந்த ரெசிப்பியில் வரும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கீழே போடுங்க. ஸோ மட்டனை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெங்காயம் நான் சொன்னேன்ல, அதை ஒரு கை அள்ளி போட்டுக்கோங்க உள்ள. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கணும். தக்காளி அதிகமாக இருக்கக்கூடாது, அதிகமாச்சுன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் பிரியாணியில். ஸோ அப்புறம் பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். ஸோ மிளகாய் பொடி வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஸோ கொஞ்சம் கலர் கொடுக்கும். நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த மிக்சர் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பு 2 கப்புக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், 3/4 கிலோங்கிறத. இந்த 2 கப்புங்கும் போது 2 கப் தண்ணி முதல்ல விட்டுக்கணும். விட்டு நல்லா அந்த மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு கப் ஆட் பண்ணி ஃபர்தராக மட்டனை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். ஸோ இப்போ நான் மட்டனை வந்து வேகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஜிஞ்சர் பேஸ்ட்டை நான் ஏன் இப்போ ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, முதலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜிஞ்சர் டேஸ்ட் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி மாறிடும். இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அந்த பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட காரம் வந்து அப்படியே அந்த பிரியாணியில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார் பிரியாணிலாம் சாப்பிடும்போது ஒரு காரம் தெரியும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து மிளகா பொடினால் வர்ற காரம் கிடையாது, இஞ்சினால் வர்ற காரம். இஞ்சி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால அந்த காரம் வருது. ஸோ இப்போ மட்டன் நான் வேக விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸு அது வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் லைட்டாக போட்டிருக்கிறேன். மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ரொம்பவும் போடக்கூடாது, ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மட்டனை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி வந்து நம்ம போட வேண்டியது தான். அரிசி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜீரக சம்பா அரிசின்னா நீங்கள் வந்து 20-25 மினிட்ஸ் வந்து ஊற வச்சா போதும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மிக்சரோடு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் மூடி தம் போட்டிங்கனாலே வந்து பிரியாணி நல்லா வந்துடும். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 40% தனியாக வெந்நீரில் போட்டு அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண
வேண்டியது இருக்கும். ஸோ ஜீரக சம்பா ரைஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அரோமா கொடுக்கும். ஸோ சவுத் இந்தியன் பிரியாணினாலே வந்து ஜீரக சம்பா தான். இப்போ தான் நம்ம வந்து இந்த முகல் பேஸ்ட் பிரியாணிலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஜீரக சம்பா பிரியாணிலாம் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அது க்ரியேட் பண்ணாது. ஜீரக சம்பா அப்படிங்கும்போது ஜீரகத்தோட தன்மை அதில் இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் அது வந்தது கிடையாது. ஸோ அரிசி நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி மட்டும் நீங்கள் ஜாஸ்தி ஆக்கிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/4 கிளாஸ் தண்ணி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது வந்து பாஸ்மதி ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ லெமன் ஜூஸ் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அடி பிடிக்காமல் வர்றதுக்காக. ஸோ நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மூடி போட்டுட்டு தம் போடுறேன் இப்போ. ஸோ தம் போடுறதுக்கு நீங்கள் தணல் தான் போடணுங்கிறது இல்லை. நல்ல வெந்நியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு அதை மேலே வச்சு அடுப்பை சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரிசி நல்லா வந்துடும், பிரியாணி சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஜூஸியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ட்ரையாகவும் இருக்குது. ஸோ அதை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து கடையில் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி ஜாஸ்தியாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடையிலலாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் செஞ்சு வீட்டிலேயே சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த வயத்துலையும் ஒரு பாதிப்பும் வராது. வாங்க நம்ம பிரியாணி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணி பார்க்கும் போது எனக்கு வந்து அப்படி நாக்கு ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே வந்து நான் பண்ணுற பிரியாணியை வந்து நான் சாப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னவோ அந்த பிரியாணி நான் பண்ணி எனக்கே அது ரொம்ப பிடிச்சது. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் 2 பிளேட் சாப்பிட்டேன். இந்த சண்டே நல்லபடியாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். Bye friends, see you all in another video.